ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா HTML உள்ள ஹெட்டர் டேக்ஸு, செக்ஷன் டேக்ஸு, மெயின் டேக்ஸு, ஆர்டிக்கல் டேக்ஸ்னு சொல்லி இந்த டேக்ஸ் எல்லாம் எப்படி ஒரு ரியல் டைமாக வெப்சைட்டில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பற்றி ரெகுலராக ஃபுல் ஸ்டாக் சம்மந்தமான கோர்ஸும் பைத்தான் கோர்ஸும் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேணாலும் சரி, ஆன்லைன் கிளாஸும் பார்த்தீங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம். நம்ம சென்டர் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் ஐஎம்எட்டிங்கிற பிளேஸில் பார்த்தீங்கன்னா லொக்கேட்டாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பும் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. ஸோ அதில் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஹெட்டரு, ஃபூட்டரு, செக்ஷன் சொல்லி இந்த எல்லா டேகும் நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இதை எங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெப்சைட்டோட சாம்பிள் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் வெப்சைட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஹெட்டர். இந்த வெப்சைட்டோட மெயின் ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஹெட்டரு இதை நேவ் பார்னு சொல்லுவாங்க. ஸோ நேவ் பாருக்கு கீழே உள்ளதை பார்த்தீங்கன்னா மெயின் கண்டென்ட், அதாவது ஹெட்டிங்கு, அடுத்தது மெயின் கண்டென்ட்டு, அடுத்தது லாஸ்ட்டாக உள்ளது பார்த்தீங்கன்னா ஃபூட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஷனாக பிரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் சொல்லி நம்ம பிரிச்சுக்காங்க. அதே மாதிரி ஒரு வெப்சைட்டில் உள்ள கண்டென்ட்டில் நம்ம சைடில் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்குறோன்னா அதை ஏ சைடுன்னு சொல்லி ஒரு டேக்ல யூஸ் பண்ணணும். இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இந்த கோடை பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோடில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஹெட்டரு, அடுத்த நேவு, அப்புறம் மெயின். ஸோ மெயின்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷனு, ஏ சைடு. ஸோ இந்த மாதிரி டிவிஷனாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வெப்சைட்டில் ஹெட்டரை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த ஹெட்டருக்குள்ளே என்னென்ன டேக்ஸ்லாம் வருமோ அது இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ஹெட்டருக்குள்ளே எனக்கு அந்த இன்ஸ்டியூட்டோட நேமும் அதுக்கான ஸ்லோகனும் இங்கே இருக்குது. அடுத்தது நேவ் பார். ஸோ வெப்சைட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நேவ் பார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நேவுன்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நேவ் பார் பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று வெப்சைட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே மேலே நம்ம ஸ்க்ரோல் ஆகணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை வேறு பேஜுக்கு லோட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நேவ் பார் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் உள்ள கண்டென்ட் ரைட்டிங்க்கு வராங்க. ஸோ அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்டருக்கு கீழே தான் எழுதணும். ஸோ அது என்னது மெயின் கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. அந்த மெயின் கண்டென்ட்டில் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் எழுதுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் எழுதுகிற கண்டென்ட்டுக்கு ஏ சைடு அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, வேற ஒருத்தங்க ஒரு கோடு உங்கள் இதை ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இது பார்த்தாலே தெரியும் இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஏதோ ஒரு சைடில் இருக்குது. ஸோ இது சென்ட்ரா மெயினில் இருக்குது, இது வெப்சைட்டோட லாஸ்ட் பேஜ், இது நேவ் பாருக்கான கோடு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டெவலப்பர் உங்களோட கோடை பார்த்தாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கடைசியாக அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபூட்டர். ஸோ ஃபூட்டருக்குள்ளே என்ன வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெட்டரு, ஃபூட்டரு, மெயின் டேக்கு இதோட பர்பஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது செக்ஷனு, இது மெயின், இது ஃபூட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு தியரியாக பார்த்துருக்கோம். ஸோ நம்ம சிஎஸ்எஸோட அப்ளை பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ரியலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.